என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நீ அனுபவித்த துன்பம் ஒரு நோக்கத்தோடு நடந்தது. நீ தாங்கிய ஒவ்வொரு வேதனையும் ஒரு அதிசயத்தின் பக்கத்தை திறந்தது. நீ இன்னும் அதை பார்க்கவில்லை என்பதுதான் வித்தியாசம். உன் ஆன்மா ஒரு அற்புதமான மாற்றத்துக்குள் செல்கிறது என் தங்கமே. நீ உன் கடந்த காலத்தை நினைத்தால் அங்கே நிறைய வலியும் கண்ணீரும் இருக்கும். ஆனால் அந்த வலி உன்னை தகர்க்கவில்லை, அது உன்னை தெய்வீகமாக மாற்றியது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தவள். எத்தனை முறை துரோகம் நடந்தாலும் இன்னும் அன்புடன் வாழும் இதயம் உன்னிடம்தான். அதனால் தான் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்றவர்களால் தாங்க முடியாத வலிகளை நீ தாங்கினாய், அதற்காக உனக்கு வரப்போகும் பலன் மிக பெரியது. உன் பெயருடன் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பிரகாசமானது. 3 நாட்களில் நடக்கப் போவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை திறக்கும். நீ இப்போ எதையோ இழந்தவள் போல உணர்கிறாய், ஆனா உண்மையில் நீயே பெறவிருக்கிறாய். பிரபஞ்சம் உனக்காக எழுதும் இந்த அத்தியாயம் உன் மனதுக்கு அமைதியையும் உன் இதயத்துக்கு மகிழ்ச்சியையும் தரும். நீ பலமுறை ஏன் என் வாழ்க்கை இப்படி என்று கேட்டிருக்கிறாய். ஆனால் அந்த கேள்விக்கு கடவுள் இப்போ பதில் தரப்போகிறார். உனக்கு எதுவும் இல்லாதது போல தோன்றிய நேரம் உண்மையில் பிரபஞ்சம் உனக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருந்த நேரம். நீ அதை அறியவில்லை, ஆனால் உன் ஆன்மா அதை உணர்ந்தது. அதனால்தான் இன்னும் நீ நம்பிக்கையுடன் இருக்கிறாய். நீ இன்று வரை காத்திருந்தது வீணில்லை. ஒவ்வொரு காத்திருப்பும் உனக்கு ஒரு புதிய கதவை திறக்கிறது. நீ இன்னும் அதை பார்க்கவில்லை, ஆனால் அந்த கதவு இப்போது திறக்கப் போகிறது. உன் பெயர் பிரபஞ்சத்தில் ஒலிக்கிறது, அவளுக்கு இப்போ நேரம் வந்துவிட்டது என்று. அந்த ஒலி 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் அதிசயமாக வெளிப்படும். நீ இதுவரை பெற்ற காயங்கள் உன்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்தியது. உன் நம்பிக்கையை சோதித்தது, ஆனா அழித்தது இல்லை. நீ எத்தனை முறை தகர்ந்தாலும் உன் ஆன்மா அழகாகவே இருந்தது. அதுதான் கடவுளுக்கு பிடித்தது. அந்த அழகான ஆன்மாவுக்கு இப்போது அவர் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். நீயே ஒரு ஒளி. உன் வாழ்க்கையின் இருள் உன்னுடைய ஒளியை மறைக்க முடியாது. நீ இப்போது இருக்கும் நிலை கடைசி நிலை அல்ல, இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம். அந்த மாற்றம் உன்னை உயர்வுக்கு கொண்டு செல்லும். உன் பெயர் சொல்லி எழுதப்பட்ட ஆசீர்வாதம் உன்னுடைய நம்பிக்கைக்கு பதிலாக பிரபஞ்சத்தால் அனுப்பப்பட்டது. நீ இதுவரை பல தியாகங்கள் செய்தாய். உன் அன்புக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் கனவுகளுக்காக. அவை அனைத்தும் இப்போ பலனாக திரும்ப போகின்றன. நீ சொன்ன ஒவ்வொரு நல்ல வார்த்தையும், உன் கண்ணீரில் சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் பிரபஞ்சத்தில் அதிர்வை ஏற்படுத்தியது. அந்த அதிர்வுகள் இப்போ உனக்கே ஆசீர்வாதமாக திரும்பி வருகின்றன. நீ எத்தனை பேர் உன்னை விட்டு சென்றாலும் கடவுள் உன்னிடம் இருந்தார். நீ எத்தனை முறை தனிமையாய் இருந்தாலும் பிரபஞ்சம் உன்னை விட்டுவிடவில்லை. அது உன் பின்னால் அமைதியாக உன் பாதையை அமைத்து கொண்டது. அந்த பாதை இப்போ உன் கால்களுக்கு முன் வெளிச்சமாக மாறப் போகிறது. 3 நாட்களில் உனக்கு ஒரு தெளிவு வரும். உன் வாழ்க்கை எங்கே போகிறது என்பதை நீ உணர்வாய். உன் மனதில் இருக்கும் குழப்பம் நிம்மதியாக மாறும். உன் இதயத்தில் இருக்கும் வலி அமைதியாக உருகும். அதற்கு பதிலாக உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை உன் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும். நீயே ஒரு அதிசயம் என் தங்கமே. நீ உன்னுடைய வலியால் உயிர்வாழ கற்றுக்கொண்டவள். நீ உன்னுடைய கண்ணீரில் சக்தி கண்டவள். உன்னுடைய சக்தி இப்போ வெளிப்பட போகிறது. கடவுள் உனக்கு சொல்கிறார், இப்போ நான் உன்னுடைய கதை எழுதுகிறேன் என்று. அந்த கதை உன்னுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கும். நீ இதுவரை அனுபவித்த ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாதையை உனக்காக திறந்தது. நீ அதை இப்போ உணரப் போகிறாய். 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு அறிகுறி வரும். அது உனக்கு சொல்லும், இப்போ உன் நேரம் வந்துவிட்டது என்று. அந்த அறிகுறி உன்னுடைய உள்ளம் முழுக்க ஒளியாய் பரவும். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்தாய். ஆனால் இப்போ அதே மக்கள் உன்னை பார்த்து அதிசயிக்கப் போகிறார்கள். நீ எதையும் சொல்ல வேண்டியதில்லை, உன் வளர்ச்சி தானாக பேசும். உன் ஒளி அவங்களை நிசப்தமாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருந்த ஒரு கனவு இப்போ நிஜமாகும். நீ அதை மறந்து விட்டாய் என்று நினைத்தாயோ? கடவுள் அதை மறக்கவில்லை. அந்த கனவின் ஒளி இன்னும் பிரபஞ்சத்தில் எரிகிறது. அந்த ஒளி இப்போ உன்னிடம் திரும்பி வருகிறது. அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் விதமாக வெளிப்படும்.
நீ எத்தனை முறை உன் வாழ்க்கையை தொடக்கத்திலிருந்து கட்டியிருக்கிறாய் என்பதை நினைத்து பாரு. அந்த சக்தி, அந்த உறுதி, அந்த மனவலிமை, இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்மாவின் சின்னங்கள். அவை உன்னுடைய ஆசீர்வாதத்தின் காரணம். 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றம் வரும். அது உன் எதிர்பார்ப்புக்கு மீறி இருக்கும். நீ அந்த நாளில் உன் இதயத்தில் சொல்லுவாய், இது எனக்கு உண்மையா என்று. ஆனால் அது உண்மையே, என் தங்கமே. அது உன்னுடைய நம்பிக்கைக்கான பரிசு. நீ உன் வாழ்க்கையில் ஏதோ சிறிய விஷயங்களை இழந்தாய் என்று நினைத்தாயோ? ஆனால் கடவுள் உனக்கு மிக பெரிய ஒன்றை தரப்போகிறார். அவர் எடுத்தது குறைவல்ல, அது உனக்கு தகுதியானதை வழங்க தயாரித்தது. இப்போ அந்த வழங்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் இதயத்தில் அமைதியை காண முடியாமல் தவித்தாய். ஆனால் அந்த அமைதி இப்போ வரப்போகிறது. பிரபஞ்சம் உன்னுடைய இதயத்தில் ஓர் ஆற்றலை ஊற்றப் போகிறது. அது உன்னை உள்ளிருந்து குணமாக்கும். உன் சோர்வை எடுத்துவிடும், உன் கண்ணீரை துடைக்கும். நீ உன் கனவுகள் பற்றி சில சமயம் நம்பிக்கையிழந்து விட்டாய். ஆனால் அந்த கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அவை உனக்காக காத்திருக்கின்றன. நீ இப்போ மீண்டும் நம்பினால் அவை உன்னிடம் வந்து சேரும். உன் நம்பிக்கை தான் அவைகளை உயிர்ப்பிக்கும் சாவி. என் தங்கமே, நீ எப்போதுமே அன்புடன் நடந்தவள். நீ யாரிடமும் தீமை நினைக்கவில்லை. அதற்காகவே பிரபஞ்சம் உன்னை ஆசீர்வதிக்கிறது. நீ அனுபவித்த வலியை இப்போ மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கிறது. அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நீ ஒரு மலர் மாதிரி, எத்தனை மழை, எத்தனை புயல் வந்தாலும் மீண்டும் மலரக்கூடியவள். உன் ஆன்மா அதை மறக்கவில்லை. உன் மனம் மீண்டும் மலரப் போகிறது. 3 நாட்களில் நீ அந்த ஒளியை உணருவாய். அது உன் கண்களில் பிரகாசமாக தெரியும். உன் பெயர் சொல்லி பிரபஞ்சத்தில் எழுதிய ஆசீர்வாதம் ஒருபோதும் அழிக்க முடியாது. அது நித்தியமானது. அது உன் விதியோடு இணைந்திருக்கிறது. அது வெளிப்படும் போது நீ உன்னையே புதிதாக காண்பாய். நீ உன் வலிமையை உணர்வாய். அந்த நாளில் நீ சொல்லுவாய், நான் இதை எத்தனை நாள் காத்திருந்தேன், ஆனா கடவுள் ஒரு நொடியிலேயே எல்லாம் மாற்றி விட்டார் என்று. அந்த நொடி உன் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றும். அந்த நொடி தான் உன் கதையின் புதிய தொடக்கம். என் தங்கமே, நீ இதுவரை பெற்ற வலியை நினைத்தால் அந்த வலி இனி உனக்கு சக்தியாக மாறப் போகிறது. உன் மனம் உனக்கு நன்றி சொல்லப் போகிறது, நீ விட்டுவிடாமல் இருந்ததற்கு நன்றி என்று. பிரபஞ்சம் உனக்கு நன்றி சொல்லப் போகிறது, நீ இன்னும் நம்பியதற்கு நன்றி என்று. 3 நாட்களில் நீ உணருவாய், பிரபஞ்சம் உன்னுடைய பக்கம் திரும்பி விட்டது. உன் வாழ்க்கையின் அலை மாறி விட்டது. உன் ஆசீர்வாதம் உன் பெயருடன் வெளிப்பட்டுவிட்டது. உன் இதயம் முழுக்க ஒளி நிறைந்திருக்கும். உன் கதை இனிமேல் அழகாக எழுதப்படும் என் தங்கமே. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை ஒரு சுமையாக தோன்றும். எத்தனை முயற்சி செய்தாலும் எதுவும் சரியாக நடைபெறாதது போல இருக்கும். ஆனா உண்மையில் அந்த நேரம் தான் கடவுள் உன் வாழ்க்கையில் புதிதாக எழுதி கொண்டிருக்கும் நேரம். நீ இப்போ ஒரு பெரிய மாற்றத்தின் வாசலில் நிற்கிறாய். 3 நாட்கள், அதுதான் பிரபஞ்சம் உன் பக்கம் முழுமையாக திரும்ப போகும் நேரம். உன் பெயருடன் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் இப்போ உயிரோடு துடிக்கிறது. அது உன்னிடம் வந்து சேரும் வழியை தேடி வருகிறது. நீயே நினைத்து பாரு, எத்தனை துன்பங்களும் உன்னை தகர்த்துவிட்டதாக தோன்றியது, ஆனால் நீ இன்னும் நின்றிருக்கிறாய். அந்த நின்றிருப்பதே ஒரு வெற்றி. நீயே உனக்கு ஒரு அதிசயம் என் தங்கமே. நீ மற்றவர்களுக்கு ஒரு சக்தி, ஒரு நம்பிக்கை. ஆனா நீ உன்னுடைய ஒளியை இன்னும் முழுமையாக உணரவில்லை. அந்த உணர்வை 3 நாட்களில் பெறப்போகிறாய். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை நான் முட்டாளா என்று கேட்டாயோ, அந்த ஒவ்வொரு முறை கடவுள் உன்னை சோதித்தார், இவள் இன்னும் நம்புகிறாளா என்று. நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாய். அதனால்தான் இப்போ அந்த நம்பிக்கைக்கு கடவுள் பரிசு தரப்போகிறார். நீ பிரார்த்தித்த ஒவ்வொரு சொல்லும் பிரபஞ்சத்தில் ஒலித்து அலை போல் திரும்பி வருகிறது. அந்த அலை உன்னுடைய ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் விஷயம் உனக்கு ஒரு புதுவிதமான நிம்மதியை தரும். நீ ஒரு பெரிய பாரத்தை எடுத்து கொண்டு இருந்தாய், அதை பிரபஞ்சம் உன்னிடமிருந்து எடுத்து விடப்போகிறது. நீ காற்று மாதிரி லேசாக உணரப்போகிறாய். அந்த நிமிடம் உன் இதயத்தில், இப்போ எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை பிறக்கும். நீயே உணருவாய், சில நேரங்களில் மௌனமே கடவுளின் பதில். நீ உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கேட்டு காத்திருந்தாய், ஆனா பதில் அமைதியாக உன்னிடம் வந்து சேரும். அந்த அமைதி தான் ஆசீர்வாதம். அந்த அமைதி உன் இதயத்தில் 3 நாட்களில் பிறக்கும்.
நீ உன் வாழ்க்கையில் பலமுறை துரோகம் அனுபவித்திருக்கிறாய். உனக்கு நெருக்கமானவர்களே உன்னை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீ அதிலிருந்தும் அன்பை இழக்கவில்லை. அதுதான் உன்னை வேறுபடுத்துகிறது. உன்னுடைய இதயம் தூய்மையானது. அந்த தூய்மையே உன் ஆசீர்வாதத்துக்கு காரணம். உன் வாழ்க்கை இப்போ வரை புயல் மாதிரி இருந்தது. ஆனா எந்த புயலும் என்றும் நீடிக்காது. அந்த புயலின் பிறகு வரும் அமைதியே இப்போ உன் பக்கம் நடந்து வருகிறது. நீ உன் வாழ்க்கையை பார்த்து எத்தனை முறை சோர்ந்தாயோ அந்த சோர்வுக்கு பதிலாக இப்போ சக்தி கிடைக்கும். நீ உன் கனவுகளை மறக்காமல் இருந்தாய். சில நேரங்களில் அவை சாத்தியமில்லாதது போல தோன்றினாலும் உன் இதயம் அதை விடவில்லை. அந்த இதயத்தின் உறுதி தான் உன் அதிசயத்தை உருவாக்கியது. பிரபஞ்சம் உன்னுடைய உள்ளத்தின் ஒளியை கண்டது, அதனால்தான் உன் பெயரை ஆசீர்வாதத்தில் எழுதியது. 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு வரும். அது உனக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு அது சாதாரணமாகத் தோன்றலாம், ஆனால் உனக்கு அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ நினைத்து பாரு, இது தான் நான் காத்திருந்த அறிகுறி என்று. நீ உன் இதயத்தில் எத்தனை காயங்களும் வைத்திருக்கிறாய். ஆனால் அந்த காயங்கள் உன் வலிமையை உருவாக்கின. நீ இன்னும் நிற்கிறாய் என்பதே சான்று. உன் உள்ளம் இன்னும் ஒளி விடுகிறது என்பதே கடவுளின் ஆசீர்வாதம். நீ தோற்றாயென நினைத்த இடம் தான் உனக்கு வெற்றியின் தொடக்கம். நீயே உன்னுடைய கதையின் வீராங்கனை. உன்னுடைய வலிமையை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீ உன் வாழ்க்கையை எத்தனை முறை பூஜ்யத்திலிருந்து தொடங்கினாலும் ஒவ்வொரு முறை மேலே போகிறாய். இப்போ அந்த மேலே போகும் பாதை பிரகாசமாக வெளிப்படப் போகிறது. நீ சில நேரங்களில் நினைத்திருப்பாய், எனக்கு ஆதரவு இல்லை என்று. ஆனா உனக்கு பிரபஞ்சம் ஆதரவாக இருந்தது. அது அமைதியாக உன் பின்னால் நின்று கொண்டிருந்தது. அதனால்தான் நீ விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். இப்போ அதே பிரபஞ்சம் உன்னை முன் கொண்டு செல்லப் போகிறது. நீ உன் வாழ்க்கையில் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. துன்பம் வந்தாலும் நீ கடவுளை மறக்கவில்லை. உன் இதயத்தில் அந்த தெய்வீகமான நம்பிக்கை இருந்தது. அதற்காக கடவுள் இப்போ உனக்காக வானத்தையே திறக்கப் போகிறார். 3 நாட்களில் அந்த ஆசீர்வாதம் உன் கதவுக்கு கால் வைக்கும். நீ உன் மனதில் சொல்லிக்கொள், எனக்கு வரப்போகும் விஷயம் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று. அந்த நம்பிக்கை உன்னுடைய சக்தியை பலமடங்கு பெருக்கும். பிரபஞ்சம் அந்த அதிர்வை உணரும், அதன் மூலம் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை விரைவாக அனுப்பும். என் தங்கமே, நீ சில நேரங்களில் உன்னுடைய நிழலையே சந்தேகப்பட்டாய். ஆனா உன்னுடைய நிழலும் உன்னோடு ஒளியை தேடியது. நீ எப்போதும் ஒளியை விரும்பியவள். அதனால்தான் ஒளி உன்னிடம் திரும்பி வருகிறது. நீ அந்த ஒளியை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கையின் எல்லா இருளும் மறையும். நீ உன் வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்தாய். ஆனால் அந்த தயக்கம் இப்போ முடியும். உன் இதயத்தில் தெளிவு வரும். எந்த வழி சரி, எந்த வழி தவறு என்பதை உன் உள்ளம் சொல்வது போல தெரியும். அதே நேரத்தில் உன் வாழ்க்கையின் சரியான பாதை திறக்கும். நீ இப்போ ஒரு இடத்தில் சிக்கியிருக்கிறாய் என்று நினைத்தாலும் பிரபஞ்சம் ஏற்கனவே உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறது. அந்த வழி உன்னுடைய நம்பிக்கையின் வழியாக திறக்கப் போகிறது. நீ மனதளவில் என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாற்றமடையும் என்று நம்பினால் அந்த மாற்றம் உன்னிடம் வந்து சேரும். உன் இதயத்தின் தூய்மையை எந்த இருளும் அழிக்க முடியாது. நீ அனுபவித்த காயங்கள் கூட உன்னை ஒளி விடுவதிலிருந்து தடுக்க முடியவில்லை. அதனால்தான் கடவுள் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். உன் ஒளி இன்னும் பிரகாசிக்கப் போகிறது. நீ உன் கண்ணீரை மறைத்து சிரித்த நாட்களை கடவுள் எண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பரிசு உள்ளது. அந்த பரிசுகள் இப்போ வரிசையாக உன்னிடம் வந்து சேரப் போகின்றன. ஒவ்வொரு பரிசும் உன் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கும். நீ உன் வாழ்க்கையில் யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு வலியை தாங்கினாய். ஆனால் கடவுள் அதை புரிந்தார். அதனால் தான் அவர் உன் பெயரை பிரபஞ்சத்தில் எழுதினார். அந்த பெயர் ஆசீர்வாதத்தின் ஒரு புனித எழுத்தாக மாறிவிட்டது. அந்த எழுத்தின் சக்தி உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப் போகிறது. நீ சில நேரங்களில் நம்பிக்கையுடன் இருந்தும் விளைவு இல்லாதது போல உணர்ந்தாய். ஆனா விளைவு வந்து கொண்டிருக்கிறது. அது மெதுவாக, அமைதியாக உன்னிடம் வந்து சேரும். நீ அதை உணராத அளவுக்கு மெல்லிய அலை போல இருக்கும். ஆனால் அந்த அலை உன்னுடைய வாழ்க்கையை பெரிய கடலாக மாற்றும். என் தங்கமே, நீ தாங்கி வந்த வலி ஒரு வரம். அது உன்னுடைய ஆன்மாவை தூய்மையாக்கியது. இப்போ அந்த தூய்மை தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும்.
நீ உன் இதயத்தை திறந்தவுடன் பிரபஞ்சம் உன்னிடம் அதன் ஒளியை ஊற்றும். நீ உன்னுடைய நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு. அந்த நம்பிக்கை தான் உன் காப்பு. எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன்னிடம் புக முடியாது. உன் ஆன்மா ஒளியால் பாதுகாக்கப்படுகிறது. அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தும். 3 நாட்களில் நீ ஒரு புதிய ஒளியை உணர்வாய். அது உன்னுடைய இதயத்தில் அமைதியாக புகும். அந்த ஒளி உன்னை முழுவதும் மாற்றும். உன் பார்வை, உன் எண்ணங்கள், உன் உணர்வுகள் அனைத்தும் ஒளியால் நிறைந்து விடும். நீ உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் புதிதாக தொடங்கப் போகிறாய். நீ உன் கடந்த காலத்தை நினைத்தால் பயம் வரும், ஆனால் இப்போ அதே நினைவுகள் உனக்கு வலிமை தரும். ஏனெனில் நீ அவை அனைத்தையும் கடந்து வந்திருக்கிறாய். அந்த வலிமை உன்னை எதிர்காலத்துக்கு தள்ளிச் செல்லும். நீ யாருக்கும் சொல்லாமல் அழுத இரவுகள் உன் ஆசீர்வாதத்தின் விதையாக இருந்தது. இப்போ அந்த விதை மலரப் போகிறது. அந்த மலரின் மனம் உன் வாழ்க்கையை நிம்மதியால் நிரப்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கம் அழகாக மாறப் போகிறது. உன் கண்ணீர் சிரிப்பாக, உன் வலி வலிமையாக, உன் பயம் நம்பிக்கையாக மாறப் போகிறது. அந்த மாறுதல் 3 நாட்களில் தொடங்கும். பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பி விட்டது. உன் பெயர் சொல்லி எழுதிய ஆசீர்வாதம் உன் கதவின் முன் நிற்கிறது. நீ அதை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே. என் தங்கமே, உன் பெயர் சொல்லி பிரபஞ்சத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் இப்போது வெளிவர தயாராகிக் கொண்டிருக்கிறது. நீ எவ்வளவு நேரம் காத்திருந்தாய், எவ்வளவு நேரம் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை தாங்கிக் கொண்டிருந்தாய் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை தான் இன்று உனக்கு அற்புதத்தின் கதவை திறக்கப் போகிறது. 3 நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் வந்து சேரும். அது சாதாரண வெளிச்சமல்ல, அது உன் ஆன்மாவின் இருளை அகற்றும் பிரபஞ்சத்தின் ஒளி. நீ நினைத்தும் பார்க்காத ஒரு விதத்தில் உன் வாழ்க்கை மாறப்போகிறது என் தங்கமே. இந்த 3 நாட்களில் உன் மனம் அமைதியாக இருக்கட்டும். எதையும் கவலைப்படாதே. உன் பெயரை சொன்னவுடன் பிரபஞ்சம் ஒரு அதிசய ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலி தான் இப்போது உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. நீ பண்ணிய ஒவ்வொரு பிரார்த்தனையும், உன் கண்ணீரில் விழுந்த ஒவ்வொரு துளியும், உன் இதயத்தில் தங்கிய ஒவ்வொரு ஆசையும், all are now written in the energy of the universe. அந்த எழுத்து அழியாது, அந்த ஆசீர்வாதம் தடுக்கப்படாது. நீ அனுபவித்த துன்பங்கள், அது உனக்கு தண்டனையல்ல. அது ஒரு சுத்திகரிப்பு. உன் ஆன்மா தூய்மையாகி பிரபஞ்சத்தின் பெருமையை பெறத் தயாராக வேண்டும் என்பதற்காக தான் அது நடந்தது. சில நேரம் கடவுள் உனக்கு தாமதம் காட்டுவார். ஆனால் அந்த தாமதம் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பெரியவராக்க. உன் இதயத்தில் நீ தாங்கி வைத்திருக்கும் நல்ல மனம், அதுவே உன் ஆசீர்வாதத்தின் வழி. இப்போது உனக்கு வரும் ஆசீர்வாதம் பணமோ செல்வமோ மட்டும் அல்ல. அது உனக்கு புதிய மரியாதை, புதிய அமைதி, புதிய நம்பிக்கை தரும். நீ அனுபவிக்கப் போகும் அடுத்த 3 நாட்கள் உன் வாழ்க்கையின் முடிவை மாற்றி புதிய தொடக்கமாக மாறும். உன் வீட்டில் ஒரு ஒளி பரவி, உன் மனதில் ஒரு அமைதி நிறைந்து, உன் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான சிரிப்பு வந்து சேரும். இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது போல தோன்றலாம். ஆனால் இது நிஜம் என் தங்கமே. ஏனென்றால் நீ மனதின் ஆழத்தில் கடவுளை நம்பியவள். நீ எவ்வளவு துன்பத்திலும் நான் இன்னும் நம்புகிறேன் என்று உன் இதயத்தில் சொன்னவள். அந்த ஒரு நம்பிக்கை தான் பிரபஞ்சத்தின் சக்தியை உன்னோடு சேர்த்தது. உன் குரல் பிரபஞ்சத்துக்குச் சென்றது. உன் பெயர் அந்த ஒளி புத்தகத்தில் எழுதப்பட்டுவிட்டது. 3 நாட்களில் ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு அல்லது ஒரு வாய்ப்பு வரும். அது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். நீ அப்போது உணர்வாய், இதுதான் நான் காத்திருந்த அதிசயம் என்று. உன் கண்ணில் கண்ணீர் வரலாம், ஆனால் அது இப்போது மகிழ்ச்சியின் கண்ணீர். நீ துயரம் கடந்து வெற்றியின் வாசல் தாண்ட போகிறாய். நீயே எத்தனை பேர் குறைத்து நினைத்தாலும், எத்தனை பேர் நம்பிக்கையிழக்கச் சொன்னாலும், பிரபஞ்சம் உன்னை விட்டுவிடவில்லை. அது உன் பக்கம் சாய்ந்திருக்கிறது. ஏனென்றால் நீ ஒருவரின் மனதை காயப்படுத்தவில்லை. உன் நல்ல மனம், உன் பொறுமை, உன் அமைதி இவையெல்லாம் உனக்காக தங்கமாக மாறப்போகிறது. உன் பெயர் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் யாராலும் அழிக்க முடியாது. இப்போ நிம்மதியாக மூச்சு விடு என் தங்கமே. உன் ஆன்மா ஓய்வெடுக்கட்டும். உன் சிந்தனை நிம்மதியடையட்டும். உன் பக்கத்தில் நிற்கிறேன் நான். ஒவ்வொரு துளியிலும் என் ஆசி உன்னுடன். நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அது வந்து விட்டது. சில மணி நேரம், சில நாட்கள் தான் வித்தியாசம். அந்த தருணம் வந்தவுடன் நீயே உன்னை அறியமாட்டாய். உன் வாழ்க்கை ஒரு புதிய முகம் காணும்.
உன் வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரிப்பு ஒலிக்கும். உன் குடும்பம் அமைதியை உணரும். உன் மனதில் இருந்த பதட்டம் மெதுவாக மறைந்து ஒரு உறுதியான நம்பிக்கை உருவாகும். நீ காத்திருந்த பணம், வேலை, வாய்ப்பு, காதல், சமாதானம் எதுவாக இருந்தாலும் அது இப்போது உன் பக்கம் வந்து சேரும். நீ ஏற்கனவே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தில் அடங்கியவள். சில நேரம் உனக்காக இருந்த ஆசீர்வாதம் தாமதமாக வருவது போல இருக்கும். ஆனால் அது தாமதம் அல்ல, அது துல்லியமான நேரம். கடவுள் உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை கூட தவறாக வைக்க மாட்டார். இப்போ எல்லாமே சரியான வரிசையில் வந்திருக்கிறது. நீயும் உன் இதயமும் தயாராக இருக்கிறாய். அந்த 3 நாட்களில் பிரபஞ்சம் உன்னை பல வழிகளில் சோதிக்கும். சில நேரம் ஒரு சிறிய பிரச்சனை வந்தால் கூட உன் நம்பிக்கையை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைக்கு நீ அடிமையாவதில்லை. நீ தாங்கிக்கொள், அமைதியாக இரு, ஏனென்றால் அதன் முடிவு உனக்கே உண்டு. உன் வாழ்க்கையில் ஒரு கதவு திறக்கும் போது அதை யாராலும் மூட முடியாது. நீ இதுவரை சந்தித்த எல்லா வேதனைகளும் உன் ஆசீர்வாதத்தை வரவேற்க தயாராக வைத்தது. அது ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆழமான ஆசி. நீ அதை அனுபவிக்கும் போது உன் இதயத்தில் ஒரு குளிர் காற்று வீசும் போல இருக்கும். நீயே உன் மனதில் சொல்வாய், ஆம், இது எனக்காகத்தான் எழுதப்பட்டது. நீ இனி தனியாக இல்லை என் தங்கமே. ஒவ்வொரு நொடியிலும் உன்னோடு நான் இருக்கிறேன். உன் பாதையை ஒளியால் நிரப்புகிறேன். உன் எதிரிகள் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன்னை துன்பப்படுத்தியவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் நிலைக்கு வருவார்கள். ஆனால் நீ மன்னித்து அமைதியாக உன் பாதையை தொடருவாய். ஏனென்றால் உன் ஆன்மா பெரியது. இப்போவிருந்து உன் மனதில் ஒரு வாக்குறுதி வை, நான் இனி பயப்பட மாட்டேன், ஏனென்றால் பிரபஞ்சம் என்னோடு இருக்கிறது என்று. அந்த வாக்குறுதி உன் விதியை மாற்றும். 3 நாட்களில் தொடங்கும் அதிசயம் ஒரு வாரத்தில் விளையும், 3 வாரங்களில் நிறைவேறும். உன் கண்ணீர் அனைத்தும் வீணாகவில்லை, அது உனக்காக விதைக்கப்பட்ட விதை. நீ தாங்கிய ஒவ்வொரு வேதனையும் ஒரு ஆசீர்வாதமாக மலரும். நீ விழுந்த ஒவ்வொரு முறை பிரபஞ்சம் உன்னை எழுப்பியது. இப்போ அது உன்னை உயர்த்தப் போகிறது. உன் பெயர் சொல்லி பிரபஞ்சம் எழுதிய ஆசீர்வாதம் உயிர்பெற்று உன்னோடு சேரும். அதை யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. நீ அமைதியாக இரு, ஏனென்றால் உன் கதை இப்போதுதான் தொடங்குகிறது. என் தங்கமே, நீ இன்னும் நம்பிக்கையை கைவிடாதது தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய வலிமை. எத்தனை இரவுகள் அழுதாய், எத்தனை முறை மனம் உடைந்தது, எத்தனை முறை என்னால் முடியாது என்று நினைத்தாய். ஆனால் அடுத்த நொடியே உன் இதயத்தில் ஒரு சிறிய குரல் சொன்னது, இல்லை, நான் இன்னும் நம்புகிறேன் என்று. அந்த ஒரு நம்பிக்கையின் ஒளி தான் பிரபஞ்சத்துக்கு சென்றது என் தங்கமே. அந்த ஒளிக்காகவே இப்போது ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. நீ அனுபவித்த வலிகள் உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை தயாரிக்க தான். பிரபஞ்சம் எப்போதும் பெரிய ஆசியை தரும் முன் மனிதனை சோதிக்கும். அது உன் மன வலிமையை அளக்கிறது. உன் இதயம் எவ்வளவு சுத்தம், உன் எண்ணங்கள் எவ்வளவு நம்பிக்கையுடன் இருக்கின்றன என்பதை பார்த்து தான் ஆசீர்வாதம் உன் பக்கம் வருகின்றது. நீ அந்த சோதனைகளில் எல்லாவற்றையும் தாண்டிவிட்டாய். இப்போ நீ அந்த ஒளி கதவின் முன் நிற்கிறாய். அந்த கதவு திறந்தவுடன் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நல்ல செய்திகள் வந்து சேரும். நீ எதிர்பாராத திசைகளில் வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிறிய சந்திப்பு கூட உனக்கு பெரும் நம்பிக்கையை தரும். ஒரு அந்நியர் சொன்ன வார்த்தை கூட உன் மனதில் திடீரென உற்சாகத்தை கிளப்பும். ஏனென்றால் பிரபஞ்சம் உன் வழியாக பேசப் போகிறது. இப்போவிருந்து நீ கேட்பதை கவனமா கேள், அது ஒரு வழிகாட்டுதல் இருக்கும். நீயை துன்புறுத்தியவர்கள், உன்னை இழிவாக பார்த்தவர்கள், உன்னை விட்டுப்போனவர்கள், அவர்களெல்லாம் உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீ அமைதியாக இருந்தது வீணாகவில்லை. அந்த அமைதிதான் உன் கர்மாவை களைந்தது. நீ யாரையும் துன்புறுத்தவில்லை, நீ யாரையும் சாபிக்கவில்லை. உன் இதயம் எப்போதும் மன்னிப்பு நிறைந்தது. அதனால் தான் பிரபஞ்சம் உன்னை சிறப்பாக பார்த்துக்கொள்கிறது. உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக திருப்பம் ஆரம்பமாகி விட்டது. நீ இன்னும் காணவில்லை, ஆனால் அந்த அலை உன்னோடு சேர்ந்து வருகிறது. பிரபஞ்சம் உனக்காக நிகழ்ச்சிகளை அமைத்து கொண்டிருக்கிறது. சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குகிறது, சிலரை சேர்க்கிறது. அதற்கு நீ சோகப்படாதே. நீயை விட்டு போகும் ஒவ்வொருவரும் உன் விதியில் சேராதவர்கள். உன் பக்கம் வருபவர்கள் உன் ஒளியுடன் இணைந்தவர்கள். நீ இப்போது ஒரு மாற்றத்தின் மையத்தில் இருக்கிறாய் என் தங்கமே. இந்த 3 நாட்களில் உன் மனதில் பல உணர்வுகள் வரும்.
சில நேரம் உனக்கு திடீரென நம்பிக்கை வரும், சில நேரம் சிறிய அச்சம் வரும். ஆனால் அவை எல்லாம் இயல்பானவை. பிரபஞ்சம் உன் அலைவரிசையை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறது. நீ அமைதியாக இரு. உன் மூச்சை மெதுவாக விடு. உன் இதயத்தின் ஒலியை கேள், அது உனக்கு வழி காட்டும். உனக்கு வரும் ஆசீர்வாதம் பணம் மட்டுமல்ல. அது மரியாதை, மதிப்பு, பாசம், ஆரோக்கியம், அமைதி, இதெல்லாம் சேர்ந்து வரும். உன் வாழ்க்கை நிறைவடைய போகிறது. நீ இப்போது நிறைவின் பாதையில் நடக்கிறாய். நீ காத்திருந்த கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நனவாக போகின்றன. சில நேரம் நீ உணர்வாய், எப்படி இவ்வளவு எளிதாக நடக்கிறது என்று. அதுதான் பிரபஞ்சத்தின் செயல். அது ஒரு மந்திரம் போல அமைதியாக உன் பக்கம் சேரும். உன் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். நீண்ட காலமாக பதட்டமாக இருந்த சூழ்நிலை அமைதியாகும். குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். நீ சொல்ல வேண்டியதை சொல்லாமல் கூட அவர்கள் உன் மனதை உணர்வார்கள். ஏனென்றால் உன் ஆவி இப்போது வெளிச்சத்துடன் ஒலிக்கிறது. உன் மன ஆற்றல் அதிகரிக்கிறது. உன் சொற்களுக்கு வலிமை வருகிறது. உன் ஆசைகள் இப்போது சக்தியாக மாறுகின்றன. நீ சோகமாக நினைக்கும் அந்த நாட்கள் இனி திரும்ப மாட்டா என் தங்கமே. அந்த இருளான நாட்கள் உன் வாழ்க்கையின் கடைசி சோதனை. அந்த சோதனை முடிந்து விட்டது. இப்போ ஆரம்பமாகும் ஒவ்வொரு காலையும் உன் பக்கம் ஒரு சிறிய பரிசை கொண்டு வந்து வைக்கும். நீ இன்னும் புரியவில்லை என்றால் கூட உன் இதயத்தில் ஏற்கனவே ஒரு அமைதி துளி விழுந்திருக்கும். அதுதான் சிக்னல். பிரபஞ்சம் உன்னுடன் பேசும் வழி அதிசயமானது. சில நேரம் நீ கேட்ட பாடலில், சில நேரம் ஒரு அந்நியர் சொன்ன வார்த்தையில், சில நேரம் உன் கனவில் கூட அது உனக்கு பதில் தரும். நீ நம்பிக்கையுடன் கேள். அந்த பதில் உன் மனதை வருடும். அது உனக்கு ஆம், இது உன் நேரம்தான் என்று சொல்லும். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை தனியாக இருந்தாய். யாரும் புரியவில்லை என்று அழுதாய். ஆனால் நான் சொல்கிறேன் என் தங்கமே, அந்த தனிமையில் நீயே உன்னை கண்டுபிடித்தாய். அந்த தனிமை உனக்கு உன் உண்மையான ஆற்றலை காட்டியது. அதனால்தான் இப்போது நீ பிரபஞ்சத்தோடு இணைந்துள்ளாய். நீ ஒரு பிரார்த்தனையல்ல, நீயே ஒரு பதில். உன் இதயத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆசையும் ஒரு விதை. அந்த விதைகள் சில நேரம் உடனே முளைக்கும், சில நேரம் மண்ணுக்குள் நீண்ட நாட்கள் மறைந்திருக்கும். ஆனால் மறைந்ததுதான் ஆழமான வேராக மாறும். இப்போ உன் ஆசைகள் முளைக்கத் தொடங்கிவிட்டன. நீ அதை காணப் போகிறாய். நீயே உன் வாழ்க்கையில் அதிசயம் அனுபவிக்கப் போகிறாய். 3 நாட்களில் வரும் ஒரு செய்தி உன் வாழ்வின் திசையை மாற்றும். அது ஒரு வேலை வாய்ப்பு ஆகலாம், ஒரு நபரின் உதவி ஆகலாம், ஒரு உறவின் திரும்பல் ஆகலாம், அல்லது உன் இதயத்தில் தோன்றும் ஒரு புதிய எண்ணம் ஆகலாம். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள். அது பிரபஞ்சத்தின் பரிசு. அதை குறைத்து நினைக்காதே. அது சிறியதாகத் தோன்றினாலும் அதில்தான் பெரிய மாற்றம் மறைந்திருக்கிறது. நீ எவ்வளவு முறை தோற்றாலும் உன் இதயத்தில் ஒரு குரல் உன்னை எழுப்பியது. அந்த குரல் உன் ஆன்மாவின் ஒளி. அந்த ஒளி ஒருபோதும் அணையாது. நீ ஒரு தெய்வீக ஆவி. நீ துன்பப்பட்டதற்கு காரணம் உன்னை உயர்த்தவே. நீ பிறரை விட பெரிய ஒளிக்காக உருவாக்கப்பட்டவள். அதனால்தான் சில நேரம் உன் பாதை கடினமாக இருந்தது. ஆனால் இப்போது அந்த பாதை வெளிச்சமாக மாறி வருகிறது. நீ இப்போ அனுபவிக்கப் போகும் அமைதி வேறு மாதிரி இருக்கும். உன் கண்ணீரை நீ துடைப்பாய், ஆனால் உன் முகத்தில் சிரிப்பு வரும்போது உனக்கு அந்த பழைய கண்ணீரின் அர்த்தம் புரியும். அது இல்லாமல் நான் இப்போ இவ்வளவு வலிமையாக மாறியிருக்க மாட்டேன் என்று நீ சொல்வாய். அந்த உணர்வு தான் உண்மையான விடுதலை. உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தில் இருக்கிறது. நீ இனி பழைய நீ அல்ல. உன் ஆற்றல் மாறிவிட்டது, உன் அதிர்ஷ்டம் மாறிவிட்டது, உன் மனம் தெய்வீகமாகிவிட்டது. நீ சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் இப்போது பலனாக மாறப் போகிறது. உன் வீட்டில் சாந்தி நிறையும். உன் வேலைகள் தடையில்லாமல் நடக்கும். உன் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும். எந்த காரியத்திலும் நீ தொடும்போது அது இப்போது ஆசீர்வாதமாக மாறும். ஏனென்றால் பிரபஞ்சம் உன் பெயரை ஆசீர்வாதம் என எழுதி விட்டது. உன் பெயர் ஒளியில் ஒலிக்கிறது. உன் பாதையில் ரோஜா மலர்கள் விரிக்கப்படுகின்றன. நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு தெய்வீக காப்பு உண்டு. யாராலும் உன்னை தடுக்க முடியாது. என் தங்கமே, இதுதான் உன் நேரம். இப்போ நீ காத்திருந்த அனைத்தும் உன் பக்கம் ஓடி வருகிறது. நீ அமைதியாக சுவாசி. உன் இதயத்தில் சொல்லு, நன்றி பிரபஞ்சமே, நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஒரு நன்றியின் ஆற்றல் உன் ஆசீர்வாதத்தை வேகமாக உன்னிடம் கொண்டு வரும். உன் வாழ்க்கை இனி ஒரு அதிசயத்தின் வரலாறாக மாறும்.
இனிமேல் நீ துன்பத்தை நினைத்து அழாதே. அது உனக்கு தேவையில்லாததை அகற்றிய கருணை. நீ பாசத்தை உணரும் நாட்கள் வரப்போகின்றன. உன் கண்ணீருக்கு பதிலாக சிரிப்பு, உன் சோதனைக்கு பதிலாக வெற்றி, உன் தனிமைக்கு பதிலாக உண்மையான அன்பு, இதெல்லாம் உன் வாழ்வில் சேரப்போகிறது. பிரபஞ்சம் உன் பெயரை ஆசீர்வாதமாக எழுதி விட்டது என் தங்கமே. இப்போது அது உன் கதவின் முன் நின்று காத்திருக்கிறது. நீ கதவை திறக்க மட்டுமே வேண்டியுள்ளது.